புலிராஜா, உன் மகன் சப்பானி எங்க? அவன் காட்டுக்குள்ள மரம் வெட்ட போயிருக்கான். என்ன விஷயம்? அமர், அந்த முகமுடி சப்பானியை கொல்ல போறான். இத்தனை நாள நம்மள பயமுறுத்திட்டு இருந்த முகமுடி யார் தெரியுமா? உன்னோட அங்கிள். அங்கிள் சப்பானியை கொல்ல போறாரு. சீக்கிரம் போங்க. பாக்குறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருந்துகிட்டு சுமதியோட கோர மரணத்துக்கு காரணமானவங்கள 4வது ஆளான உன்னையும் கொலை செய்யாம விட மாட்டேன். சுமதிய புலி சாகடிக்கலைங்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறியா? சுமதியோட சடலத்தை நான் பார்க்க வந்தப்ப வண்டிக்கார சுப்பையா குடிமயக்கத்துல ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட உளறிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அன்னையிலிருந்தே உங்களை நான் தேட ஆரம்பிச்சேன். ஏமா ஒரு துணிச்சல்காரி, அதனால அவளை வரவழைச்சு காட்டுல சுதந்திரமா திரிய விட்டேன். கருப்பு போர்வை போத்திக்கிட்டு அவளை பின்தொடர்ந்த உங்க கூட்டாளி ஒவ்வொருத்தனையும் புலி அடிச்சா மாதிரி சாகடிச்சேன். இப்ப உன்னையும் நான் அழிக்காம விட மாட்டேன்.
ஆமா முதலாளி, நானே தான். ஆனா ரிவால்வர்ல குறி வச்சது அவங்கள சுடுறதுக்காக இல்ல. நீயோட பழிய தீர்த்துக்கிட்டானா யார் கையிலையும் பிடிபடாம இந்த புதகுழியில விழுந்து எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கணும்னு நினைச்சேன் முதலாளி. சுமதி என் தங்கச்சி முதலாளி, அவங்க கொன்னதுக்கு பழி வைக்கணும்னு நான் நினைக்கல. கொடிய மிருகங்களும் விஷ ஜந்துக்களும் நிறைஞ்சிருந்த காட்டுல ஒண்டியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என் தங்கச்சிய அந்த மிருகங்கள்லாம் கூட ஒண்ணு செய்யல. ஆனா சில மனுஷங்க மட்டும் அந்த மிருகத்தை விட பயங்கரமா, விஷ பாம்புகளை விட கொடூரமா அவளை சித்திரவதை செஞ்சு அவ சடலத்தை அனுபவிச்சு பாவியான மிருகங்கள் கொண்டதாக சொல்லி தப்பிச்சுட்டாங்க. ஆறறிவில்லாம மிருகங்களை விட மனுஷன் கொடூரமா மாறக்கூடாது. அப்படி மாறினா அவனை வாழ விடக்கூடாது. அவனை விரட்டி வேட்டையாடி சாகடிக்கணும். நான் செஞ்சது அதுதான் முதலாளி. நினைச்சதை முடிச்சிட்டோங்கிற திருப்தி இருக்கு. தெய்வம் போல உங்க கையால சாகுறோங்கிற ஆனந்தம் இருக்கு. இந்த ஜென்மத்துல இந்த முடிவு எனக்கு போதும் முதலாளி. கடைசி நிமிஷத்துல முகமுடியை எப்படி கண்டுபிடிச்சீங்க? திடீர்னு அன்னைக்கு என்னுடைய பழைய சாமான்கள் கிடக்கிற ரூமுக்குள்ள போன போது கருப்பு பூட்ஸையும் வேட்டை ட்ரெஸ்ஸையும் முகமூடி உபயோகிக்கிறான்னு தெரிஞ்சது. நான் உடனே காட்டுக்குள்ள ஓடுனேன். அப்பப்ப நீங்க நடந்துக்கிறத வச்சு நீங்களே முகமுடியா இருப்பீங்களோன்னு சந்தேகப்படுறதா மிஸ்டர் அமர் என்கிட்ட சொன்னாரே, அதுக்கு காரணம்? அமர் ஹேமா கிட்ட சதா முகமூடி கொலை சாவுன்னு சொல்லி அவளோட வேலையை கெடுக்கலாம்னு நினைச்சு நான் ஆத்திரப்பட்டது உண்டு. அது அமர் அப்படி நினைக்க வச்சிருக்கு.